அரசர் அக்பர் வழக்கம் போல அரசவையில இருக்கிற எல்லார்ட்டயும் ஒவ்வொரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, "விலை மதிப்பில்லாதது எது?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அரசவையில இருந்த எல்லாரும் தங்கம், வைரம், அப்புறம் அதிகாரம் அப்படின்னு சொல்றாங்க நெறைய பேர். ஆனா பீர்பால் எதுவுமே சொல்லல. அரசர் வேணும்னே பீர்பால்கிட்ட வம்பிழுக்கிற மாரி கேள்வி கேட்கிறாரு. "என்ன பீர்பாலே எதுவுமே சொல்லாம இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, பீர்பால் சொல்றாரு, "அரசே, விலை மதிப்பில்லாதது என்னைய பொறுத்தவரை நேரம் தான். தங்கம், வைரம், அதிகாரம் அதெல்லாம் கிடையாது." அப்படின்னு சொன்னோனே, அரசர் சிரிச்சுக்கிட்டே, "அது என்ன? அத விக்கவும் முடியாது, அத வாங்கவும் முடியாது. அதுக்காகவா விலை மதிப்பில்லாதது அப்படின்னு நீ சொல்ற?" அப்படின்னு கொஞ்சம் ஏளனமா சபையில வச்சு சிரிச்சிருக்காரு. ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாங்க, அரசர் அக்பரும், பீர்பாலும் வேட்டைக்கு போறாங்க காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள நடுவுல போய் திசை மாறிக்கிட்டாங்க. எப்படி காட்ட விட்டு வெளியே வர்றன்னு 2 பேருக்குமே தெரியல. மாத்தி மாத்தி ஒவ்வொரு பக்கமா போறாங்க. அவங்களுக்கு காட்ட விட்டு வெளியே வர்றதுக்குண்டான பாதையே தெரியல. அதுக்குள்ளேயே திட்டுமுட்டாடி இருக்காங்க. அரசருக்கு பயங்கர தாகம். அங்க ஓடி பார்த்தாலும் எதுவும் கிடைக்கல. இங்க ஓடி பார்த்தாலும் ஒரு தண்ணி கிடைக்கல. அரசரும் ரொம்ப சோர்வடைஞ்சுட்டாரு. அக்பரும் அரசருக்கு தண்ணி தேடி அங்க இங்கும் அலைஞ்சு அவங்களும் சோர்வாயிட்டாங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட ஒரு பையில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. அரசர் என்ன செய்றாரு, ஓடி போயி, "எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எனக்கு 1 டம்ளர் தண்ணி மட்டும் தாங்க. அந்த தண்ணிக்காக என்னுடைய பாதி ராஜ்யத்தையே உங்களுக்கு தந்துடுறேன்." அப்படின்னு அரசர் அந்த தாகத்துடைய வேதனை தாங்க முடியாம அப்படி சொல்லிறாரு. அத கேட்டதும் அவரும் தண்ணி குடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் பீர்பால் சொல்றாரு, "அரசே, விலை மதிப்பில்லாதது எதுன்னா, அது நேரம் மட்டும் தான். அந்த குறுகிய நேரத்துல உங்களுடைய தாகம் தீரணும், உயிர் போற மாரி ஒரு தாகம் இருக்கு. அத தீர்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக, உங்க இவ்ளோ பெரிய ராஜ்யத்திலேயே பாதி குடுக்குறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்ப தங்கம், வைரத்த விட எது விலை மதிப்பில்லாதது அப்டின்னா, நேரம் மட்டும் தான் அரசே. அத உங்களுக்கு இந்த நேரத்துல நான் புரிய வச்சுட்டேன்." அப்படின்னு பீர்பால் சொல்றாரு. அரசர் தன்னுடைய தவற உணர்றாரு. தங்கத்தையும், வைரத்தையும் நம்மள எவ்வளோ உழைப்பாலும் ஈட்டெடுத்துறலாம். ஆனா, காலங்களையும், நேரங்களையும் நம்ம எவ்வளோ கோடி கோடியா செலவு பண்ணாலும், அந்த நேரத்த திருப்பி வாங்க முடியாது அப்படிங்கிறத அரசர் உணர்ந்துட்டாரு. இந்த கதையின் விளக்கம்: நேரம் என்பது அனைத்தையும் விட பெரியது. அதை சரியாக பயன்படுத்துபவனே புத்திசாலியானவன்.